அண்மை செய்தி. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த தாராபுரம் சத்யபாமா சபாநாயகரை சந்திக்க வருகை தந்துள்ளார். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். மேலும் விவரங்கள். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 6 பேர் வரை தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தவர்களிடம் பேரவை செயலகத்தின் தரப்பில் விளக்கம் பெறப்பட்டு வருகின்றது. பேரவைத் தலைவராக இருக்கக்கூடிய ஜே.சி.டி. பிரபாகரை சந்தித்து அவர்கள் விளக்கம் அளிக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தது. மேலும் நீதிமன்றத்திலும் இது குறித்த வழக்குகள் இருக்கின்றன. அதோடு சேர்த்து அதிமுக தரப்பிலும் பல்வேறு முறையீடுகளை செய்திருக்கின்றார்கள். பேரவை செயலகத்திலும் அந்த தகவலை எல்லாம் அதிமுக சார்பில் கூறியிருக்கின்றார்கள். ராஜினாமாவை ஏற்கக்கூடாது என்பதாக அதிமுக தங்களுடைய உறுப்பினர்கள் யாரேனும் ராஜினாமா செய்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற வலியுறுத்தலை செய்திருக்கின்றது பேரவை செயலகத்தில். இந்த நிலையில் தான் அதிமுகவில் இருந்து விலகி தங்களுடைய உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து மாற்றுக் கட்சியில் இணைந்திருக்கக்கூடியவர்கள் விளக்கம் அளித்து வருகின்றார்கள். இன்று 3 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த வகையில் பேரவை செயலகத்திற்கு வந்து விளக்கம் அளிப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் கடிதம் மூலமாக தங்களுடைய விளக்கத்தை வழங்கியவர்கள் நேரில் வந்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்று பேரவை செயலகத்தின் சார்பில் வலியுறுத்தப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் தற்போது தாராபுரம் தொகுதியில் நின்று வெற்றி பெற்று தன்னுடைய உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சத்யபாமா பேரவை செயலாளர் செயலகத்திற்கு வருகை தந்திருக்கின்றார். சபாநாயகர்களை சந்தித்து இன்னும் சற்று நேரத்தில் அவர் விளக்கம் அளிக்க இருக்கின்றார். தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ததற்கான காரணம் என்ன என்பது தொடர்பான விளக்கமாக அது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே கடிதம் மூலம் விளக்கம் அளித்திருந்தாலும் ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து ஏதேனும் இது குறித்து கேள்வி எழுப்பப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. எனவே அதற்கு தயார் நிலையில் பேரவை செயலகம் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த முன்னாள் உறுப்பினர்களை நேரிலும் வரவழைத்து அவர்களிடமிருந்து விளக்கம் பெறக்கூடிய இந்த நடவடிக்கையை மேற்கொள்வதாக தெரிய வந்திருக்கின்றது.